Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு garments இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிளாதிங் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதோட காம்படிஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ கிளாதிங் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கார்மெண்ட்ஸில் நம்ம ஏதாச்சும் கார்மெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான பை ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம சப்ளை பண்ணலாமா, மேனுஃபேக்சரிங் பண்ணலாமான்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த பர்ஸ் வேலட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நமக்கு பை ப்ராடக்ட்ஸாக ஒரு சில மெட்டீரியல்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம், கம்பெனிஸ்கிட்டே டைரெக்டாக ஆர்டர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ்லையும் நிறைய இடத்துல இதுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஈவன் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கார்மெண்ட்ஸ் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுற கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம டைப் வச்சுட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட் சப்ளை பண்ணோன்னா நல்ல ஒரு இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கிட்டத்தட்ட ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்டில் போயிடலாம். கார்மெண்ட்ஸ் அப்படின்றது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் காட்டன் பேண்ட்டு, டிஷர்ட்ஸு, இதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெதர் பேச்சஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். அவங்கவுங்க பிராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேச்சஸ் இருக்கும். லெதரில் எம்போஸ் பண்ண மாதிரியான பேச்சஸ் இது. ஸோ இந்த லெதரில் எம்போஸ் பண்ண மாதிரியான இந்த பேச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக தான் இதை வேறு ஒரு இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி வாங்குவாங்க. அவங்க எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஜீன்ஸு 2000 ஜீன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சஸ் அப்படின்றது தேவை. ஸோ இந்த பேச்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த லெதர் பேச்சஸ் இந்த பேச்சஸ் நம்ம நார்மலாக இதை பண்ணக்கூடிய மிஷினோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5000 ரூபா தான் இந்த மிஷினோட விலையே இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர். ஸோ அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஜீன்ஸ் பேக் சைடில், அப்புறம் சில டிஷர்ட்ஸில் இந்த இடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரியான லெதர் பேச்சஸ். ஸோ இந்த லெதர் பேச்சஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பீஸ் கணக்கு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இ-காமர்ஸ் சைட்ஸில் இதோட ப்ரைஸிங் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஹோல்சேல் வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸிங் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது 19 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கார்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக இந்த லெதர் பேச்சஸ் விற்பாங்க. இதில் அவங்களோட லோகோஸு, அதே போல் அவங்களுடைய டிசைன்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லெதர் பேட்ச் மேலே பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பர்ஸ் மேலே பண்ணலாம், அதே போல் பெல்ட்டில் பண்ணலாம், நம்ம கீ செயினில் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜீன்ஸோடது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லெதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த லெதர் தான் இதுக்கு ரா மெட்டீரியலாக உங்களுக்கு தேவைப்படுறது. இந்த லெதரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இதை வாங்குவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் கணக்கில் இந்த லெதர்ஸ் இருக்கும். லெதர் பேச்சஸ்க்குன்னு மேக் பண்ணுறது ரோல் கணக்கில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். உங்களுக்கு பிளாக் கலர், டார்க் ப்ரௌன் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு இருக்கும். மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ருபீஸ், 140 ருபீஸ், இந்த மாதிரி மீட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு இவ்வளோ மீட்டர்ஸ் தேவையோ அவ்வளோ மீட்டர்ஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். கலரும் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன கலரில் அவங்க லோகோ கொடுக்க போகிறாங்களோ அந்த கலர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக இதோடைய மிஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை லெதர் பேட்ச் எம்போசிங் மிஷின் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஜீன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இதை வைக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த மிஷின்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x6, ரொம்ப ரொம்ப சின்ன இடம், ஒரு டேபிள் சைஸ் இடம் இருந்தால் கூட நம்மளால் இந்த மாதிரியான லெதர் பேச்சஸை நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட முடியும். இது ஹோல்சேல் ரேட்டில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் கஸ்டமைஸ்டாக 100 பீஸ் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே இது கார்மெண்ட்ஸில், ஷூஸில், பேக்கில், பெல்ட்டில், பர்ஸில், எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணிக்க முடியும். PU லெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த PU லெதர் தான் இதோடைய ரா மெட்டீரியல்ஸ். நமக்கு மெயினாக இந்த PU லெதரில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டிஸ் ஏன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு அது அந்த ஃபேட் ஆகிடக்கூடாது, அது நெஞ்சு போன மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 150 ரூபாய்க்கு மேலே உள்ளதெல்லாம் நல்லாவே இருக்கும் இந்த PU லெதரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதும் நீங்கள் வாங்கலாம். அதாவது கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பைசா தராங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ரொம்ப மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்ட்ஸ்க்கு
செகண்ட்ஸ் நம்மளால் வந்து இந்த அச்சுக்களை வந்து ஏற்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அதோட சைஸிங் தான். ஸோ கஸ்டமைஸ்டு சைஸு, லோகோ, ஷேப் எல்லாமே இதில் வந்து நம்மளால் பண்ண முடியும். டிசைன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் வாங்குற இடத்துல ட்ரைனிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட் பேப்பர், அதில் அந்த டிசைன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த பியூ லெதரில் வந்து அதை அப்படியே வந்து அந்த எம்போஸ் அந்த ஹீட் ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா அதை ப்ரெஸ் பண்ணி லெதரில் டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துரும். இது இந்த ஒன்லி பியூ லெதரில் மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லைங்க. ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, 12 ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அதில் காட்டன் ஃபேப்ரிக்கில் சாட்டின், அப்புறம் ஃபெல்ட்டு, வெல்வெட்டு, மெஷ்ஷு, பாலிஸ்டர், அந்த மாதிரி எல்லா விதமான இதுலேயுமே நம்மளால் வந்து இந்த எம்போஸ் அப்படின்றத டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா மெட்டீரியல், இப்போ நீங்கள் ஜீன்ஸ் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஆர்டர் எடுத்திருக்கீங்க, அதில் வந்து லெதரில் கேட்குறாங்க, வேறு ஒரு கம்பெனியில் நீங்கள் பேக் கம்பெனியில் ஆர்டர் எடுத்திருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு வெல்வெட்டில் வேணும் அப்படின்றாங்கன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து எம்போஸ் பண்ணி உங்களால் வந்து தர முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ், பார்டர் ஸ்டிச்சஸ்னு ஒன்று வரும். இப்போது இந்த மாதிரியான லோகோஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த லோகோஸ்க்குள்ளே டிசைன் வரும். அதை சுற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ்னு வரும் பார்த்தீங்களா, அந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மிஷின்லேயே உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ டோட்டலாக அந்த ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, அந்த மாதிரியான ஹூக் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் பார்டர் கட் டிசைன்ஸு, அப்புறம் பார்டர் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு வெளி இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இதை எங்கே போய் விற்கலாம், எங்கே வாங்குவாங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸு, ஷூஸ் கம்பெனிஸு, பேக்ஸு, அதே போல் இந்த தொப்பிகள் ஹேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுற இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய பேர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ், கீ செயின்ஸு, பென் கவர்ஸு, வேலட்ஸ் இதெல்லாம் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலாம். மினிமம் ஆர்டர் அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ மினிமம் ஆர்டர் இருந்ததுன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ்னு பண்ண முடியாது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பீசஸாவது உங்களுக்கு வந்து இதிலேருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களால் லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் முதல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த 5000 ருபீஸ் அப்படின்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மிஷின் வாங்குறது. அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 பேட்சஸ் கிட்ட உங்களால் பண்ண முடியும். ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னாலே 2000 பேட்சஸ் கிட்ட உங்களால் பண்ண முடியும். இனிஷியலாக பண்ணும்போது ஒரு 700 to 800 பேட்சஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இதில் மிஷின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட மார்ஜின் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 2000 பேட்சஸ் கிட்டே ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். மேனுவல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 800 வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஒரு 500 பீசஸ்ஸு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 3 ருபீஸ் நீங்கள் மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால் 1500 ருபீஸ் கிட்ட இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆர்டர் பேஸில் தான் மெயினாக இந்த மாதிரியான பேட்சஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் பேஸ்டு இல்லை அப்படின்னாலும் ஆன்லைனில் இப்போது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்சஸ்லாம் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் விற்கிறாங்க பாருங்கள். நீங்கள் போய் இ-காமர்ஸ் சைட்ஸில் பாருங்கள், இந்த கஸ்டம் லோகோவாக அவங்களுக்கு தெரிஞ்சதையே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கன்னா அந்த பேட்ஜஸ்ஸு, அப்புறம் இந்த ஸ்மைலி பேட்ஜஸ், இந்த மாதிரி காமனாக ரெடி பண்ணி விற்கிறது, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யூனிஃபார்ம்ஸில் வந்து இந்த பேட்ஜ் வந்து குழந்தைங்களுக்கு சட்டையிலே வைக்கிற மாதிரி கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் மெட்டல்ஸில் வரும், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையிலே வைக்கிற மாதிரியான உங்களுக்கு பேட்சஸ் வந்து வந்துருச்சு, பேட்ச் மாதிரி. அந்த மாதிரி பேட்சஸ் அதெல்லாம் தனியாக ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கே உங்களுக்கு வந்து 500 to 600 பீசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 ஸ்கூல் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து சீசனல். அந்த மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5000 பேட்சஸ் நீங்கள் அடிப்பீங்க. ஒரு 3 ரூபா அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15,000. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் உங்களால் பண்ண முடியும். இதில் எல்லா சீக்வென்ஸும் போட முடியுங்க. எம்ப்ராய்டரி பேட்ச்சு, அதே போல் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் பேட்ச்சு, 3D எம்ப்ராய்டரி, ஓன் பேட்ச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த லெதர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸும் உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனி மிஷின்ஸும் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு. இப்போ நான் ரெஃபர் பண்ணுற இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த லெதரில் ஜீன்ஸ் பேக்கெட்டுக்கு பின்னாடி வைக்கிற பவுச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும். வித் எம்மிங்கோடு நீங்கள் அதை வந்து பண்ணிடலாம். இல்லை அது ஷர்ட்ஸில் போடுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசைன் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற இந்த மாதிரியான
PU பேச்சஸ். ஸோ அதை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்கள் சைட்லையும் இது எப்படி இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பாருங்கள். கவர்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் யாராச்சும் இருக்கீங்க, நீங்கள் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த எம்போஸ்டு லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, PU லெதர்னு, அந்த லேபிள் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. இதை நிறைய எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணும்போது நீங்கள் கை காசு போடணுன்ற அவசியம் இல்லை. மிஷின் மட்டும் வாங்கினாலே போதும். கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும் போதே ஒரு 15% 20% அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை பண்ணி கொடுக்கும் போது பேலன்ஸ் பைசா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது போல் சின்ன சின்ன லெவல் கம்பெனிஸ் நிறைய வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்பெனிஸ்லையும் அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 பீசஸ் 2000 பீசஸ் அந்த மாதிரியாவது ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 2000 பீசஸ் ஒரு கம்பெனியில் ஒரு 3 ரூபா ப்ராஃபிட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 6000 ருபீஸ். ஒரு 10 கம்பெனி நீங்கள் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 60,000 வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ண முடியும். இது மினிமம் ஆஃப் மினிமம் சொல்கிறேன். ஏன்னா கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாம் ஒரு நாளைக்கு வெளியே போகிற பீஸ் பார்த்தீங்கன்னா 3000 பீஸ் 4000 பீஸ்னு ஒரு நாளைக்கு போகும். நான் வந்து இதை வந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் இருக்குது கார்மெண்ட் சைடில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மிஷினரி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.